நம்பர் 1 பிசினஸ் மேன், 15 கம்பெனிக்கு எம்டி. கேவலம் வீட்டு சமையல்காரியோட பேரை தான் நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்காரு. ச்சே! மித்ரா, ஆதி ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன். அவன் இந்த மாதிரி லோக்கலா சீப்பான விஷயம் எல்லாம் பண்ண மாட்டான். இதெல்லாம் இந்த தர டிக்கெட் சமையல்காரி வேலையா தான் இருக்கும். அப்போ இந்த சமையல்காரியும் ஆதியோட பேரை அவ நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருப்பாள் ஆண்டி. இத பத்தி நான் யோசிக்கல மித்ரா. ஆனா அவ கண்டிப்பா இத செஞ்சாலும் செஞ்சிருப்பா. அதனாலதான் அவ ஆரம்பத்துல இருந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா மித்ரா. இத சும்மா விடக்கூடாது ஆண்டி. ஆதி அவரோட நெஞ்சில பார்வதி பேரை பச்சை குத்தி வச்சிருக்கிறத அகில ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் வசமா மாட்டி விடணும் ஆண்டி. அவசரப்படாத மித்ரா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்தும் கவுத்தோன்னு செய்யக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? அகில ஆண்டி வரட்டும், இத நான் சொல்லாம விட மாட்டேன். என்ன சொல்லாம விட மாட்டேன் மித்ரா? ஆண்டி, என்ன 2 பேரும் இங்க? என்ன ஆச்சு? என்ன 2 பேரும் பெருசா வாதம் பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்த உடனே வாய் அடிச்சு போயிட்டீங்க. என்ன விஷயம்? நீ சொல்லு மித்ரா. அது வந்து ஆண்டி, ஆதி எக்ஸசைஸ் பண்ணும்போது சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, இந்த அவசர கொடுக்க ஆர்வத்துல எல்லாத்தையும் படம் போட்டு காட்டிடுவா போல இருக்கே. அப்ப ஆதி இரு இரு, ஏன் அவசரப்படுற? நான் சொல்றேன் இரு. ஆதிக்கு என்ன ஆச்சு? முதல்ல அதை சொல்லு. சொல்றேன்க்கா. ஆதி வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது லேசா கழுத்து சுலுக்கிடுச்சு. அப்புறம் நீவி விட்டு சரியாயிடுச்சு. இருந்தாலும் அவனுக்கு கழுத்தை சுலுக்குனதுல மித்ரா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. அதான், நீ அதெல்லாம் கவலைப்படாத. அருண், ஆதி இவங்க ஆரோக்கியத்துக்காக நம்ம வீட்ல ஒரு ஹோமம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேனா, அதத்தான் நீங்க வந்த உடனே நான் சொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்ல மித்ரா? அப்ப அந்த ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஆமாக்கா, உங்களை கேட்டுட்டு ஏற்பாடு பண்ணலாம் தான் இருந்தேன். பசங்க ஆரோக்கியத்துக்காக செய்யற ஹோமம் தானே, இதுக்கெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல. உடனே ஏற்பாடு பண்ணு. சரிங்கக்கா, நாளைக்கே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஹோமத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாமே நிறைவா இருக்கணும். குறையா இருந்தா அப்புறம் அது எதிரா திரும்பிடும். அதனால கரெக்டான ஆளை பார்த்து எல்லாமே சரியா ஏற்பாடு பண்ணணும். நான் கரெக்ட் பண்ணிடுறேன்க்கா. இல்ல 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 இல்ல, கரெக்டான ஆளை பார்த்து ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன்க்கா. டங்கு ஸ்லிப் ஆகி தப்பாயிடுச்சுக்கா. ஏற்பாடு பண்ணிடுறேன்க்கா. என்ன ஆண்டி நீங்க? என்ன ஆண்டி நீங்க? ஆதி பச்சை குத்தி இருக்கிற விஷயத்த நான் அகில ஆண்டி கிட்ட சொல்லிருப்பேன். நீங்க என்ன சொல்ல விடாம தடுத்துட்டு யாகம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. மித்ரா, இப்ப நம்ம நேரடியா அகிலா கிட்ட போய் ஆதி பச்சை குத்தி இருக்க விஷயத்த சொன்னோம்னா ஏதாவது செஞ்சு அவன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அதனாலதான் நான் ஹோமம் யாகம்னு சொல்லி அவனுக்கு ஒரு செக் வச்சிருக்கேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நாளைக்கு நடத்த போற ஹோமம் ஆதியோட ஆரோக்கியத்துக்காக இல்ல, அவன் பச்சைக்கு ஆபத்தானது. வஞ்சம் வச்சு பழி தீக்கிறதுல நானும் பாம்பு ஒண்ணு. அதுலயும் நான் ஆதி கிட்ட அடிப்பட்ட பாம்பு. வஞ்சம் தீக்காம விட மாட்டேன் மித்ரா. நாளைக்கு பாரு. அத்தை, யாரை எதிர்பார்த்து வாசலையே பார்த்துட்டு இருக்கீங்க? எருமை, பூஜை பண்றதுக்கு ஐயர் வரணுமே, மறந்துட்டியா? அது எப்படி அத்தை மறப்பாங்க? ஞாபகம் இருக்கு, எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க வேற யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன்.
நல்ல வேலை தப்பிச்ச. ஆண்டி டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஐயரை காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் அவரை தான் எதிர்பார்த்து நின்னுட்டு இருக்கேன். மா நமஸ்காரம்மா. ஆ நமஸ்காரம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. இவ்வளவு நேரம் நீங்க வரலையேன்னு தான் பேசிட்டு இருந்தோம். நான் டிராஃபிக்ல மாட்டின்ட்டேன், அதான் லேட் ஆயிடுத்து. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே தன்வந்திரி ஹோமத்தை சிறப்பா பண்ணி கொடுத்துறேன். நல்லது சாமி. ஆ, நம்ம பேசின மாதிரியே இதுல 10,000 ரூபாய் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டேலே. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இந்தாங்க இன்னொரு 10,000. பேசினது 10,000 தானே, எதுக்கு இன்னொரு 10,000 கொடுக்குறேன்? ஆ, ஆ, இந்த 10 ஹோமத்துல உட்கார்ற எங்க பசங்களோட சட்டைய கழட்டுறதுக்கு. சட்டையை கட்டணும்னு தேவையே இல்லையே. அப்படியா? அப்போ உங்களுக்கு இந்த 10,000 வேணாமா? அட என்னம்மா நீங்க, பழம் வேண்டாங்கிற குரங்கோ பணம் வேண்டாங்கிற மனுஷனும் எங்கேயாவது உண்டா? பணத்தை கொடுங்கோ, புள்ளையாண்டா சட்டை என்ன பேண்ட் வெட்டியை கூட அவுக்க வைக்கிறேன். கொடுங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, அக்கா வந்துருவாங்க. ஒன்லி 5 minutes, நான் ரெடி ஆயிடுவேன். புள்ளையாண்டா வர சொல்லுங்க. போங்க. ஹோமத்துல உட்கார்ற ஆதி கிட்ட சட்டைய கழட்ட சொல்லி ஐயர் சொல்வாரு. ஆதி தான் நெஞ்சில அந்த சமையல்காரி பேரை பச்சை குத்திருக்கிறத மறந்துட்டு சட்டைய கழட்டுவான். அந்த பச்சை குத்தின பேரை அகிலாண்டேஸ்வரி பாப்பா. அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு கச்சேரி. ஆதி என்ன அன்னைக்கு அடிச்சதுக்கு இன்னைக்கு அவனை பழி வாங்க போறேன். வாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது பெரியய்யா கிட்ட சொல்லணுமே. இப்ப என்ன பண்றது? பெரியய்யா கூட அம்மாவும் வராங்க. நான் வனஜா அம்மாவோட திட்டத்தை எப்படி பெரியய்யா கிட்ட சொல்றது? அவர் ஹோமத்துல உட்காந்து சட்டையை கழட்டினா என்னோட பேர் தெரிஞ்சிருமே. அது அம்மா பாத்துருவாங்களே. இப்ப என்ன பண்றது? பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குக்கா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, என்ன சித்தி திடீர்னு எங்க ஆரோக்கியத்துக்காக இப்படி அக்கறை எடுத்து ஹோமம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? என்ன அருண் அப்படி கேக்குற? நான் உங்க சித்தி இல்லையா? எனக்கு உன் ஆரோக்கியத்து மேல ஆதி ஆரோக்கியத்து மேல அக்கறை இருக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல சித்தி, உங்க அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சித்தி. இது வரைக்கும் அம்மா கூட இந்த மாதிரி ஹோமம் எல்லாம் பண்ணதில்ல. எங்க மேல ஸ்பெஷலா கேர் எடுத்து பண்றீங்களா, அதனால தான் கேட்டேன் சித்தி. என்ன அருண், உங்க சித்தி நல்ல விஷயம் தானே பண்றாங்க, எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நல்லா சொல்லுங்க மாமா. அருண்,
இப்ப கழட்ட வைக்கிறேன் பாரு. ஆதி, ஐயர் உன்னைய சேர்த்தா சொன்னாரு. சட்டையை கட்டிட்டு பூஜைக்காக தான். ஓ, இதுக்குதான் இவ்ளோ பிளான் போட்டிருக்காங்களா? ஆனா எதுக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஆதி, அம்மா, சட்டையை கழட்டு. கைட்டிடு. அம்மாவே சொல்றாங்க, கைட்டிடு. சரிம்மா. சட்டைய கழட்டுடா. ஆஹா, ட்விஸ்ட்ல ட்விஸ்ட். பச்சை எங்க? எப்படி அது எப்படி பச்சை குத்துனதே இல்லாம போவோம்? ஆ? எப்படி இது? ஆமா, மாமா ஏன் நம்ம பேரை அழிச்சிட்டாரு? ஓய், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? கோச்சுக்காத. உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வர தான் போனேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு gift வாங்க போயிருந்தீங்களா? எதுக்கு gift? என்ன இப்படி கேட்ட? உன்னோட இந்த கையில ஏகப்பட்ட வித்தையை கத்து வச்சுட்டு சமையல்ல நீ அசத்திட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா உன் காலையும் வித்தை இருக்கிறது இன்னைக்கு நீ என் முதுகுல சுளுக்கு எடுத்து விடும்போது தான் எனக்கே தெரிஞ்சது. உன் காலோட பெருவிரல என் முதுகுல வச்சு நீ அழுத்தும் போது எனக்கு எவ்வளவு சுகமா இருந்துச்சு தெரியுமா? வலிக்காம எனக்கு சுளுக்கு எடுத்து விட்ட உன்னோட பூ மாதிரி இருக்கிற கால்களுக்கு தங்கத்தால் அழகுபடுத்தணும்னு நான் ஆசைப்பட்டு உனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கொலுசை நானே உன் காலில் போட்டு விடுறேன். எழுந்துரு. உன் கால் எடுத்து என் மேல வை. வேண்டாம் மாமா, நீங்க என் கையில கொடுத்துருங்க, நான் போட்டுக்கிறேன். நான் தான் போட்டு விடுவேன். உன் கால் எடுத்து மேல வை. ம்ஹும். வைன்னு சொல்றான்ல. ம். அந்த கால்
உன் காலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தங்க கொலுசுக்கு ஒரு அழகு வந்திருக்கு. என்னாச்சு? உன் முகத்துல சந்தோஷத்தை காணோம். நான் கொடுத்த கொலுசு பிடிக்கலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்க பரிசா கொடுக்கறது எனக்கு பிடிக்காம போகுமா? சந்தோஷம்தான். ஆனா உன் முகத்துல சந்தோஷமே தெரியலையே. உன் மனசுல ஏதோ கவலை இருக்கிற மாதிரி இருக்கு. என்கிட்ட எதையும் மறைக்காத. உன் மனசுல என்ன இருக்கோ அதை என்கிட்ட மறைக்காம சொல்லு. நீ தயங்கிறத பார்த்தா கண்டிப்பா உன் மனசுல ஏதோ இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு. தப்பா நினைக்காதீங்க மாமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சா? திடீர்னு ஏன் என் மேல உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? என் பேரன் நீங்க உங்க நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருந்தீங்கல்ல, ஆனா ஹோமத்துல சட்டைய கழட்டும் போது பார்த்தேன். உங்க நெஞ்சில என் பேரை காணோம். கேக்குறேன்ல, சொல்லுங்க. பச்சை குத்தினதுக்கான அடையாளமே இல்லையே. இதான் குழப்பத்துக்கு காரணமா? ஆமா. இது புடி. அந்த கத்தியால என் நெஞ்சில கீறு. என்ன சொல்றீங்க மாமா? இதால உங்க நெஞ்சில கீறதா? ஆஹா, முடியாது. பயப்படாத, லேசா கீறு. ஆஹா, இல்ல. நான் தான் சொல்றேன்ல, கீறு.